السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لمسجد أسس على التقوى، صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: لا تقوم الساعة حتى لا يقال في الأرض الله الله، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل أفضل صلاة على أسعد مخلوقاتك سيدنا محمد وآله وصحبه عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون، وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் உலக தலைவர் அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிஸ்ஹாமில் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அக்தாப்கள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக உலக முஸ்லிம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் இந்த ஜும்மாவின் அந்நேரத்தில் ஒன்று குழுமை இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குண்டானவர்களே, உலகில் நாம் எங்கு போனாலும் எந்த இடத்தில் நுழைவதற்கும் ஒரு அனுமதியை எதிர்பார்த்திருப்போம். இல்லைன்னா ஒரு வகையான ஒருவான பதட்டத்தோடு, இந்த இடம் புதுசாக இருக்குது, இந்த இடத்துக்குள்ளே போகலாமா, இந்த இடத்த பற்றி இது முன்ன பின்ன தெரியாது அப்படின்லாம் யோசிப்போம். உலகில் நாம் எங்கு பார்த்தாலும் நிம்மதியோடும் எந்த விதமான தயக்கமும் இன்றி எல்லா வகையிலும் ஒரு சந்தோஷத்தோடு உள்ளே நுழைய முடியும் அப்படின்னா அது அல்லாஹுடைய வீடான இறையில்ல மட்டும்தான், மஸ்ஜித் என்கிற பள்ளி மட்டும்தான். நம்ம ஊரில் இல்லை, எந்த ஊருக்கு போனாலும் தொழுகை நேரமாக தைரியமாக உள்ளே போகலாங்கிறது. எந்த நாடு கடந்து போனாலும் பயப்படாமல் உள்ளே போய் கால் வைக்கலாம் அப்படின்னா இறை இல்லங்கள் என்று நினைக்கிற பொழுது நமக்கு அது ஒரு சுதந்திரம். இறை இல்லம் என்று வருகிற பொழுது, அதை பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம். இங்கே போது யார்ட்டும் அனுமதி கேட்க தேவையில்லை என்கிற, இது எனக்கும் என் ரப்புக்குமான ஒரு வீடு என்கிற ஒரு உணர்வை தருகிற இடம். உலகம் முழுக்க எங்கே போனாலும் பள்ளியாசலில் போட்டால் அனுமதி சீட்டை கொடுங்க, பள்ளிக்குள்ளே போனால் நீங்கள் யார் எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு முஃமினுக்கு பள்ளியை பார்க்கிற பொழுது ஏற்படுகிற அந்த ஒரு பெரிய ஒரு ஆனந்தம், சந்தோஷம். இறை இல்லங்கள் உலகம் முழுக்க இருக்கிற அந்த இறை இல்லங்கள் நாம் நினச்சிக்கிறோம், தொழுகையாளியாக நாம் போனாதான், ஒரு முஃமினாக நான் பள்ளிக்குள்ளே போனாதான் அல்லாஹ் என்னை பார்த்து சந்தோஷம் அடைவான் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் போனால் தான் அந்த பள்ளிக்கு ஒரு அழகு. தொழுகையாளி இல்லைன்னா அந்த பள்ளிக்கு ஒரு பெருமை இல்லை. பள்ளியை பெருசாக கட்டி வச்சுருக்கிறதுனால தொழுகையாளி இருந்தால் தானே அதில் பிரயோஜனம். நாம் போனால் தான் பள்ளிக்கு லாபம். நம்ம பார்த்து யோசிக்கிறது தான் சந்தாதார் இருந்தால் தான் பள்ளிக்கு பெருமை அப்படின்னு நாம் யோசிக்கிற மாதிரி மாற்றி நாம் யோசித்து பார்த்தால் ஒரு பள்ளியை கொண்டு மோமின் என்னென்னவெல்லாம் பயன்பெற முடியும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நாம் போனால் நம்ம பள்ளிக்கு பெருமைன்னு நினைக்கிறோம். ஆனால் உலகில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பள்ளி என்பதை தனக்கென்று ஒரு வீடு வேண்டும் என்பதை அவன் முடிவு செய்கிறான். நாம் நினைக்கிறோம், நாங்கள் முடிவு பண்ணோம், இந்த ஊருக்கு புதுசாக யாருமே இல்லை, நாங்கள் ஒரு 10 குடும்பம் தான் வந்தோம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வியாபார ரீதியாக வளர்ந்தோம், நாங்கள் அப்படி ஊர் முழுக்க போனோம், கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்காண்டி வீடு கட்டணும் வசூல் பண்ணோம், அதனால் நாங்கள் வீடு கட்டணும் நாம் நினைக்கிறோம். எனக்கு ஒரு வீடு இருக்கிற மாதிரி தொழுவத்துக்கு அல்லாஹ்க்கு ஒரு வீடு நாம் கட்டணும்னு நினச்சி நாம் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உலகில் எப்படி உங்களுக்கென்று தனித்துவமான அடையாளம் இருக்கிறதோ அதுபோன்று அஹப்புல் பிலாதி இலல்லா, எனக்கு உலகத்தில் பிரியமான ஒரு இடம் என்பது மசாஜித் என்று அல்லாஹ் சொல்கிற பொழுது அந்த வீட்டை உருவாக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் முடிவு செய்கிறான். உலகில் தனக்கென்று ஒரு வீடு இருக்கணும், தனக்கென்று ஒரு இல்லம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்கிறான்னா
அந்த இல்லத்தை கொண்டு மக்களுக்கு நிறைய பலன்கள் உண்டு என்பதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை இல்லத்தை உருவாக்கி நினைக்கிறான். நாம் நினைக்கிற மாதிரி வெறும் அமல்கள் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல மஸ்ஜித். பள்ளிகளை போகிறோம், தொழுகையில் உட்காந்துருக்கிறோம், திக்ர் செஞ்சுருக்கிறோம், தள்ளிகளை போகிறோம், பள்ளிகளை குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறோம், பள்ளிகளை போகிறோம், நாம் நன்மையை நினைச்சே போய்கிட்டு இருக்கிறோம். இப்படின்னு நாம் நினைக்கிற இபாதத் நம்முடைய மறுமைக்கு உண்டானது நினைக்கிற சிந்தனையை விட பள்ளிகளை கொண்டு உண்டான வெளிரங்கமான நிறைய பயன்கள் உண்டு என்பதை மார்க்கம் நமக்கு உணர்த்துகிறது. அடிப்படையில் நாம் யோசிக்கிற பொழுது பொதுவாக இன்றைக்கி நிறைய பார்க்குறோம். இதெல்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு காட்டி கொடுத்திருக்கிற அற்புதமான ஒரு அடையாளங்கள். திடீர்னு இன்னைக்கு நிறைய வளர்ந்துருக்கிறோம். இங்கே இருக்கிறான் பிள்ளை திடீரென்று டெல்லிக்கு வேலைக்கு போகணுங்கிறான், திடீர்னு மும்பைக்கு வேலைக்கு போகணுங்கிறான். அவன்கிட்ட நாம் போகிற பொழுதே நாம் கேட்குற இதை வதங்குகிறோம். கம்பெனிலாம் பரவாயில்ல, வீடு நல்லா கிடைக்குமா, போகிற இடங்களில் வீடு சரியாக இருக்குமா, போகிற இடங்களில் ஆட்கள் நல்லா இருப்பாங்களா, என்னென்ன பயத்தோடு இருக்கிறோம். இந்த பயங்களுக்கெல்லாம் இந்த பயத்தை எல்லாம் போக்குகிற விதத்தில் பையன் போய் இறங்கின உடனே அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வேலைலாம் செட் ஆகிடுச்சு, ஆஃபீஸ்லாம் செட் ஆகிடுச்சு, வீடும் பரவாயில்ல, பக்கத்துலேயே பள்ளி இருக்கிற மாதிரி ஒரு வீடு அமைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அந்த பெற்றோர்களுக்கு அதை விட பெரிய சந்தோஷம் தேவையில்லை. ஏன்னா நாம் தேடின அமைதி, நாம் தேடின பாதுகாப்பு, நாம் தேடின குடியிருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்களாக இருப்பாங்கிற ஒரு நம்பிக்கையையும் அங்கே இருக்கிற ஒரு மஸ்ஜித் ஏற்படுத்தி தருகிறது. அதுதான உண்மை. அங்கே இருக்கிற ஒரு பள்ளி வாசல் ஏற்படுத்துது. பரவாயில்ல, பள்ளி சுற்றி இருக்கிறாங்க அப்படின்னா நிறைய நம்ம ஆட்கள் இருப்பாங்க, சகோதர சமயத்தில் கலந்துருந்தாங்க கூட நிறைய நம்ம ஆளுக்கு இருப்பாங்க, அதனால தான் அங்கே பள்ளி கட்டியிருக்கிறாங்க. அப்போ தொழுகையாளியோட பழகிற வாய்ப்பு கிடைக்கும், என் பிள்ளை கெட்டு போக மாட்டான். பரவாயில்ல, அவன் இருக்கிற இடங்கள் அப்போ நல்ல இடமா இருக்குது. இது தெரிஞ்ச பிறகுதான் பக்கத்தில் மார்க்கெட் இருக்குதா, பக்கத்தில் அது இருக்குதா, எல்லாம் விசாரிக்கிறோன்னா நமக்கு முதலில் ஒரு பாதுகாப்பை தருகிற இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பள்ளியை அமைத்து வைத்திருக்கிறான் என்பது நாம் நினைக்கிறோம். நான் போனால் பள்ளிக்கு பெருமைங்கிறத விட பள்ளிக்கு பக்கத்தில் இருப்பது எனது வாழ்க்கைக்கு உண்டான ஒரு பயத்தை போக்குகிற அச்சமற்ற வாழ்க்கைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறையில்லத்தை கொண்டுதான் எனக்கு ஒரு பாதுகாப்பை தந்திருக்கிறான் என்பதை நாம் உணர முடிகிறது. இப்படி கூட யோசிச்சு பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடலில் இருந்து தான் அல்லாஹ் உலகத்தை பிரிக்கிறான் என்று சொல்கிற பொழுது உலகை அடையாளப்படுத்துவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குமிழ் விட்ட பகுதியாய் கஅபாவை தான் அல்லாஹ் அடையாளப்படுத்தினான். முதல்ல தனக்கென்று ஒரு வீடு என்பதை அல்லாஹ் அடையாளப்படுத்தினான்னா, என் வீடு அது இப்பொழுது உதயமாகிற இந்த வீடு கியாமத்து வரைக்கும் அந்த வீடு இருந்து கொண்டே இருக்கும் என்கிற வார்த்தைக்கு பின்னணியில் அந்த வீடு எப்படி முக்கியமோ, உலகில் இதுபோன்று எனக்காக உருவாக்கப்படுகிற வீடுகளுக்கு பின்னால் அந்த பகுதியில் நிம்மதியில் இருக்கும், அந்த பகுதியில் பயமற்ற வாழ்க்கை இருக்கும், அந்த பகுதியில் சந்தோஷத்திற்குண்டான எல்லாமும் இருக்கும் என்பதை அல்லாஹ் உணர்த்தும் முகமாகத்தானோ என்னவோ முதலில் பூமியை விரிக்கிற பொழுது கஅபாவிலிருந்து அல்லாஹ் விரித்தானோ என்று யோசிக்க தோன்றுகிறது இல்லையா? அது தெரிஞ்சாதான் நமக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். சில பேருக்கு பள்ளியை பார்த்த உடனே சந்தோஷம் சொல்கிறத விட இது மாதிரி இடங்கள் நாம் பொதுவாக போகிற பொழுது நமக்கு பள்ளி கண்ணில் தென்பட்டுச்சுன்னு சொன்னால் பெரிய சந்தோஷம். எங்கேயாவது ஊருக்கு போய்கிட்டே இருக்கிறோம், போகிற வழியில் என்ன இவ்வளோ காடாகவே இருக்குது, ஒருத்தருமே காணலை மேப் போட்டு தான் போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தேடிகிட்டே இருப்போம். ஆனால் திடீரென்று ஒரு தூரத்தில் பள்ளியோட மணரா தெரிஞ்சதுன்னா அல்ஹம்துலில்லாஹ் மணரா தெரியுது, அங்கே எப்படி போனால் ஆட்கள் இருப்பாங்க, ஒரு நம்பிக்கை வருதா இல்லையா? காட்டு பகுதியாக தான் போய்கிட்டே இருக்கிறோம், ரொம்ப தூரம் போகிறோமே, நைட் நேரத்தில் போகிறோமே, பெரிய பயமாக இருக்குது நினைக்கிறதுல தூரத்தில் தெரிகிற அந்த மனாராவுடைய அடையாளம் நமக்கு மனசில் தைரியத்தை தருது. பரவாயில்ல, போனால் ஒன்று பஜார் பகுதியாக இருக்கணும், இல்லை மக்கள் இருக்கிற பகுதியாக இருக்கணும், இல்லைன்னா பள்ளி வந்திருக்காது. அப்போ பள்ளி வாசல் நமக்கு தெரிகிறது. நாம் நினைக்கிறோம் ஒரு தொழுகையானே நான் போனால் பள்ளிக்கு பெருமன். அல்லாஹ் சொல்கிறான், என் இல்லம் இருப்பதினால் முதல்ல உனக்கு பாதுகாப்பு இருக்குது, முதல்ல உனக்கு ஒரு தைரியம் கிடைக்குது, முதல்ல அதை சுற்றி இருக்கிற மக்களின் மூலமாக ஒரு தொடர்பு கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்கிற பாடத்தை எல்லாம் பள்ளியின் மூலமாக அல்லாஹ் தருகிற முதல் அடையாளம் இது. நமக்கு ஒரு தொழுகையாளியாய் நாம் நினைக்க வேண்டியது, என் பிள்ளைக்கும் எனக்குமான தொடர்பு எவ்வளவு முக்கியமோ அதுபோன்று எனக்கும் என் ரப்புக்குமான தொடர்பில் இன்றைக்கெல்லாம் ஒரு 40-50 கடந்தவங்க ஓரளவுக்கு நாம் தொழுகையை பற்றி நான் சிந்தனைக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் வளர்கிற தலைமுறைகள் தொழுகை என்றால் நேரம் கிடைத்தால் தொழுது கொள்ளலாம், ஜும்மா என்றால் கடைசி நேரத்தில் போய் நின்று கொள்ளலாம் என்று யோசிக்கிற இடத்துல நம்முடைய தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இல்லை, பள்ளியை எப்பொழுதுமே தொடர்பில் வைத்திரு, அது நமக்கு கியாமத்து வரைக்கும் மௌத்து வரைக்கும் தேவையான ஒரு இடங்கிறத நம்முடைய தலைமுறைகள் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் நினைக்கிறாங்க. ஆனால் பள்ளியின் மூலமாய் நாம் அடைகிற முதல் பாதுகாப்பும், முதலில் நமக்கு பாதுகாப்பை, முதலில் நமக்கு தைரியத்தை, முதலில் நமக்கு வெளியே எங்கு போனாலும் ஒரு சந்தோஷத்தை தருகிற அடையாளத்தில் இறை இல்லம் என்பது நமக்கு முதலில் அது பாதுகாப்பை தருகிறது. ரெண்டாவது அடையாளம்,
பள்ளிவாசல் அது நமக்கு செய்கிற பெரிய உபகாரங்கள். இன்னைக்கு பள்ளிக்கு நாம் 100 ரூபா சந்தா கொடுத்து பெரிய உபகாரியாக நினைக்கிறோம். 5000 ரூபா கொடுத்துட்டா நம்ம பெருசாக செய்கிற மாதிரி நினைக்கிறோம். ஆனால் இறை இல்லம் நமக்கு செய்கிற உபகாரங்கள் மிகப்பெரியது. பள்ளியின் மூலமாய் நாம் அடைகிற இரண்டாவது ஒரு பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிற இடம் பள்ளிவாசல் தான். சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து ஒட்டுமொத்த தகவலும் நமக்கு கிடைக்கணும்னா பள்ளியை நாடினா போதும். அவர் வெளியூர்காராக இருந்தாலும் உள்ளூர்கார யாராக இருந்தால் தான் என்ன, எத்துணை விஷயங்களுக்கு நமக்கு உண்டான தடுமாற்றங்களுக்கு பள்ளி நமக்கு பதிலை தருகிறது. நம்ம குழப்பத்துக்கு தொழுகையின் மூலம் பதில் தருவோம், அது வேறு. சின்ன விஷயங்களுக்காக வெளியூர்லேயும் ஒருத்தர் வந்திருப்பார், ஏதோ ஒரு தேவைக்கு வந்திருப்பார். அவர் திரும்பி பார்க்க 2 பேரும் புதுசாக இருக்கும். ஏன்னா ஊரில் அப்படி தானே, ஒருத்தர் புதுசாக இருந்தாலும் திரும்பி பார்க்க அடையாளம் தெரிஞ்சிடும். அவர் பேசணுன்னே, என் பேர் இதுங்க, நான் இந்த ஊர்லேயும் வந்திருக்கேங்க, நான் இந்த தெருவுக்கு போகணும், இப்படி போகலாமா அப்படின்னு கேட்குற சின்ன விஷயத்தில் அவர் தெளிவு கிடச்சிடும். நான் வந்தது அந்த மஹல்லாவுக்கு வந்தாங்க, இங்கே ஒரு பொண்ணு பார்க்கலான்னு வந்தாங்க, எத்தனை வீடுங்க, எந்த வீடுங்க அப்படின்னு இவர் கேட்கறதுலையே இவருடைய குடும்பம் முழுசாக வந்து கடைசியில் என்ன ஆயிரும், இவர் ஒரு வகையில் வந்து அப்படி தொத்தி நிற்பார், இவர் ஒரு 2 பேரும் சொந்தக்காரன் வந்து ஜாயின் பண்ணி நிற்பாங்க. ஓ, உங்களுக்கு அந்த ஒரு சொந்தம் உண்டா, எங்களுக்கு அந்த ஒரு சொந்தம் ஒன்றுங்க. யாருன்னே தெரியாமல் வெளியூருக்கார அடையாளமாகி சின்ன விஷயத்துக்காக பக்கத்தில் உட்காந்து பேசுகிறவர் தான் ஒட்டுமொத்த தன்னுடைய குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த தகவலையும் சேர்த்து எடுத்து தந்துடுவார். இது வெறும் குடும்பத்தினுடைய கதைக்காக மட்டுமல்ல, சமூகத்தினுடைய என்ன பிரச்சனையானாலும் பள்ளிக்குள் வந்து விட்டால் அதில் பேசப்படுகிற பொழுது 4 பேருடைய 3 பேருடைய கருத்து ஒன்றா வரும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சமூகத்தினுடைய தகவல் திரட்டை எல்லாம் சேர்த்து வைக்கிற ஒரு கூகுள்னா பள்ளிவாசல். நீங்கள் கூகுளில் போய் தனித்தனியாக அடித்து தேடினா கூட நாம தடுமாறலாம். ஆனால் பள்ளிவாசல் ஒரு பெரிய கூகுள் மேப். இங்கே வருகிற 100 பேருடைய 200 பேருடைய 1000 பேருடைய கருத்துக்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தேவையான தெளிவு என்னவோ அதற்குண்டான ஒரு புரிதலை, ஒரு தெளிவின் ஒரு முடிவை எடுப்பதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் இங்கே பள்ளியின் மூலமாக நமக்கு உருவாக்கி தருகிற அடையாளம். நாம் நினைக்கிறோம் பள்ளி நமக்கு என்ன செய்தது? பள்ளி நம் வாழ்வில் தடுமாற்றத்தில் நம்மை பாதுகாப்பதற்கு ஒட்டுமொத்த தகவல் களஞ்சியமாய் பள்ளி அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். சின்ன விஷயங்கள் நாம் யோசித்து பார்த்தாலும் கூட ரசூலுல்லாஹி காலத்தில் அப்படித்தானே, இஷாவுக்கு வர்றாங்க சஹாபாக்கள், வந்து உட்கார்ந்துருக்க சஹாபாக்கள் தொழுது முடிக்கிறாங்க. தொழுது முடித்து விட்டு ஒவ்வொருவராக கலைந்து போகிற பொழுது தனியாக ஒருத்தர் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவர் வெளியூர்காரர், விருந்தாளியாக வந்திருக்கிறார். விருந்தாளி கூப்பிட்டு போகிறதுக்கு யாரும் இல்லை, தனியாக வந்தவர் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்த வார்த்தை ரசூலுல்லாஹ் யார்கிட்டையும் கேட்கலாம் இல்லை. இன்னைக்கு இந்த பழக்க முறை உலகத்தில் எங்கேயுமே எந்த பிற மதத்தினுடைய வழக்க வழிபாடுகளை செயல்படுத்த முடியுமா இல்லையெல்லாம் தெரியல. ரசூலுல்லாஹ் அடுத்த வார்த்தை கேட்டாங்க, அலா ரஜுலுன் யுதீஃபு ஹாதா, இந்த விருந்தாளிக்கு விருந்து கொடுக்க யாராக இருக்குதா கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ஒன்றுமே இல்லை, 10 பேர் தொழுகிறோம், தொழுது முடிச்சு 9 பேர் போயிட்டாங்க, ஒருத்தர் இருக்கிறாருன்னா அப்போ தனியாக வந்து இருக்கிறாரு. அப்போ ஏதோ வெளியூர்லேயே வந்திருக்கிறார், இரவு தங்கத்துக்கு எதிர்பார்த்துருக்கிறார், இரவுக்கு தேவைக்கு எதிர்பார்த்துருக்கிறார். ஒரே நிமிஷத்தை முடிவு பண்ணிடலாம். நாமளே பார்ப்போம் இல்லையா, ஒவ்வொருக்கு பார்ப்போம், ஒருத்தர் தனியாக நின்றுட்டு இருப்பார், விட்டுட்டு போயிடும். அசருக்கு பார்ப்போம், தனியாக நிற்கிறான்னு யோசிப்போம், கூட பக்கத்தோட கேட்பார், தெரியுமாங்க உங்களுக்கு கேட்போம். மகரிபில் நெருங்கி வந்துடும், யாருங்க என்னங்க எதுக்கு வந்தீங்க, விஷயத்தை எல்லாம் எடுத்துரும். ஒரு தகவல் தொடர்புடைய அத்துணையையும் கொண்டு வந்து சேர்க்கிற இடங்கள் மஸ்ஜித். அதுதான் வழி தவறுகளை கூட மஸ்ஜிதில் கொண்டு வந்து அடையாளப்படுத்துகிறோம். வழி தெரியாதவர்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாதவர்களை கூட மஸ்ஜிதில் கூட்டு வந்து அறிமுகப்படுத்துகிறோம். உதவியின்றி தேவையின்பவர்களை கூட மஸ்ஜிதில் கூட்டு வந்து அறிமுகப்படுத்துகிறோம். எல்லாமும் நடக்குதுன்னா இங்கே வெறும் கல்விக்குண்டான அடையாளமாக, இங்கே வெறும் இபாதத்திற்குண்டான அடையாளமாக, இங்கே வெறும் மறுமையை பற்றி உண்டான அல்லாஹை பற்றின சிந்தனைக்குண்டான இடமாக மட்டுமல்ல, வாழ்க்கையில் குழப்பம் வருகிற பொழுதெல்லாம் உலக ரீதியாக வேண்டுமான தெளிவுக்காக கூட இறை இல்லத்தை அணுகினால் அங்கே தெளிவு கிடைக்கும் என்பது மஸ்ஜித் நமக்கு தெரிகிற பெரும் பாக்கியத்திற்குண்டானது. இன்னைக்கு நாம இதை உணரலங்கிற தலைமுறைகள் பள்ளியினால என்ன லாபம் இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. நான் போய் தொழுது அல்லாஹ் சந்தோஷப்பட அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். இன்னைக்கு 8 வயதுல அப்படிதான் அலைகிறாங்க. இன்னைக்கு நானா பள்ளிக்கு வரணுமா, பள்ளிக்கு வர்றதுக்கு என்ன இருக்குது? அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பள்ளி அது ஒட்டுமொத்த தகவல் களஞ்சியம். அங்கிருந்து எல்லா செய்திகளுக்கும் உண்டான அளவுகளும், எல்லா விதமான சமூகத்தை நெருக்குகிற நல்லதையும் கெட்டதையும் நமக்கு பிரித்து தருவதற்குண்டான ஒட்டுமொத்த அடையாளங்கள் அது இறை இல்லத்தின் மூலமாக நடக்கும் என்பதை நாம் அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த பள்ளியின் மீது உண்டான பற்றை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வார்த்தெடுத்து தர வேண்டும். இன்னைக்கு இதெல்லாம் இருக்க போய்தான் எங்கு அடித்தாலும் இஸ்லாமியர்கள் இருக்கிற இடங்கள் அது வேட்டையாடப்படுகிறது என்றால்
முதலில் மக்களுடைய வியாபாரத்தை விட, அவர்கள் உயிர்களை விட, அவருடைய பொருளாதாரத்தை விட கை வைக்கிற முதல் இடம் பள்ளிகள் தான். எங்கு வேணுமானா பாருங்க, உலக வரலாற்று முழுக்க தேடி பார்த்தாலும் முதல்ல இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா குறிவைக்கப்படுகிற முதல் தளம் பள்ளி தான். ஏன்னா அங்கே போயிட்டானா ஈமானிலிருந்து மறுமையிலிருந்து அத்தனை தேடுறது மட்டுமல்ல, பக்கத்தில் உட்கார மட்டும் வியாபாரம் ஈஸியாக பேசி ஈஸியாக வியாபாரத்தையும் கற்றுக்கிட்டு போயிடுவான். பக்கத்தில் உட்காரில் பேசி எதிராக இருக்கோட பேசி நண்பனாக மாறி போயிடுவான். அவனை எல்லா விஷயங்களிலும் அவனை ஆர்கனைஸ் பண்ணுறது மஸ்ஜித் என்பதை நம்மை விட அவர்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நம்மை விட எதிரில் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அவன் தீனுடைய அறிவு மட்டுமல்ல, உலகத்தின் அறிவையும் உலகத்தின் தெளிவையும் உலகத்தின் புரிதலை எல்லாவற்றையும் கூட மஸ்ஜிதுக்கு போனால் தெரிஞ்சு வச்சுக்குவான். அவனுக்கு மஸ்ஜிது கூகுள் மேப் மாதிரிங்கிறத நம்மை விட அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு மஸ்ஜிதுக்காக எத்தனை போராட்டங்கள். பள்ளியை பதிவு செய்யுங்க, ஒரே அணியிலிருந்து குரல் கொடுக்க வேண்டும். நேற்றே முடிய வேண்டியது எல்லா குழந்தைகளிலிருந்தும் வற்புறுத்தியதனால், அழுத்தம் கொடுத்ததினால் இன்னும் இரவு வரைக்கும் பள்ளியை பதிவு செய்வதற்கு நான் நேரத்தை அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரே குரலாய் இஸ்லாமியர்களுடைய குரல் ஒலிக்க வேண்டும் மஸ்ஜித் சம்பந்தமாக என்பதற்காக வேண்டி அதனுடைய முயற்சியை அல்லாஹ் அதை வெற்றியாக அல்லாஹ் தர வேண்டும். இன்னைக்கு நாம் மஸ்ஜித் சம்பந்தமாக என்னென்னவெல்லாமோ யோசிக்க வேண்டியது இருக்கிறது. ஏதோ நமக்கு மட்டும் லாபம் என்பது மட்டுமல்ல, மஸ்ஜித் நிறைய சொல்லி தருகிறது. பொதுவாக எல்லாரும் இருக்கிறோம், 4 பேர் இருக்கிற ஒரு சபை. பொதுவாக சும்மா ஏதாவது ஒரு மண்டபத்தில் உட்காந்துருப்போம், ஏதாவது தெரிஞ்ச வீட்டில் போய் உட்காந்துருப்போம். உட்காருகிற நாம் எப்படி வேணாலும் உட்காருவோம். என் இஷ்டங்க, எனக்கு அப்படி வலிக்குதுங்க, இப்படி எப்படி வேணாலும் உட்காருவோம். சொந்த வீட்டு மாதிரி நினச்சி உட்காந்து பேசுவோம், படுத்துவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் மஸ்ஜித் என்று வருகிற பொழுது அங்கே நமக்கு நம்மை அறியாமல் ஈமானுடைய ஒழுக்கத்தின் பண்பை அல்லாஹ் நமக்குள்ளே தந்து விடுகிறார். என்ன உட்கார்ந்தாலும் சரி, லேஸ்ட்டாக வேசியாக அசைஞ்சாலும் கூட சரி செய்து விட்டு உட்காருவோம். கொஞ்சம் நம்மளை அறியாமல் கண்ணு சொக்குனா கூட தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காருவோம். கொஞ்சம் நம்மளை அறியாமல் பக்கத்தில் பேசினா கூட திடீரென்று வேகமாக முறைச்சி பார்ப்போம். ஏன்னா மஸ்ஜித் என்று வருகிற பொழுது நம் ஈமான் பேசுகிறது, இது உனக்கான எனக்கான வீடு அல்ல, ரப்புடைய வீடு. கொஞ்சம் இங்கே ஒழுக்கத்தை கடைபிடி என்று யாரும் சொல்லிடலாம் தரது கிடையாது. ஒழுக்கத்தை கடைபிடின்னு யாரும் சொல்லிடலாம் தரதில்லை. இங்கே வருகிற நடைமுறை ஒழுக்கமாகட்டும், இங்கே பேசப்படுகிற பேச்சுக்கள் உலகத்தில் வேறு எந்த மேடையில் பேசினாலும் அந்த பேச்சுக்களுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் எல்லாம் கிடையாது. அவர் பேசுவார், நம்ம பேசுவான்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜும்ஆவில் பேசப்படுகிற இந்த வார்த்தைகள் தான், இந்த பேச்சுக்கள் தான் உலகத்தில் எல்லோருடைய காதுகளிலும் சென்று உள்ளம் வரை போய் சேருகிற ஆழ்ந்த அழுத்தம் கிடைக்கப் பெறுகிறது என்றால் இது அல்லாஹுடைய வீட்டினுடைய ஒழுக்கம். இது யார் சொல்லி தந்தது? பள்ளிக்குள் வருகிற ஒழுக்கத்தை நாம் தனித்தனியாக சொன்னாலும் கூட இருக்கிறவங்களை பார்த்து அடுத்தவங்க தானாக தன்னுடைய ஒழுக்கத்தை சரி செய்கிறாங்கன்னா, இறை இல்லம் நமக்கு வாழ்வினுடைய ஒழுக்கத்தினுடைய முக்கியத்துவத்தை இறை இல்லம் நமக்கு கற்றுத்தருகிறது. இங்கல்ல, நஜாஷ் மன்னருக்கு முன்னால் போய் நின்று ஜாஃபர் நபி தாலிப் ரலியல்லாஹு பேசினாங்க. ஜாஃபர் நபி தாலிப் பேசினாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததை பற்றி நீங்கள் என்னமோ அவர் ஒன்றுமே நடக்கலங்க நீங்கள் பேசுகிறீங்க. எங்களின் நபி வந்ததற்கு பின்னால், எங்களுக்கு இப்படி ஒரு மார்க்கத்தினுடைய முறை வந்ததற்கு பின்னால் எங்களுக்காய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல உருவாக்கி தந்தது மஸ்ஜிது தான். இன்னைக்கு ஏன் அவங்க அவ்வளோ குறி வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்குண்டான அடையாளங்கள் வரலாற்றில் எழுதுகிறாங்க. முதன் முதலாய் ஏன் அந்த மஸ்ஜிதுடைய ஈமானியம் வீரியம் ஏன் குறையாமல் இருக்குது, ஏன் இந்த ஈமானிய வீரியம் குறையாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக எழுதுகிறாங்க. அன்னை ஹாஜரா அம்மையார் அதே மக்காவுடைய பூமி வெறும் வண்டல் பூமியாய், புற்பூண்டுகள் முளையாத பூமியாய், வெறும் வண்டல் பூமியாய் இருக்கிற இடத்துல இப்ராஹிம் இஸ்லாம் ஹாஜரா அம்மையாரை விட்டுட்டு போகிற பொழுது கேட்குறாங்க, இது அல்லாஹுடைய கட்டளையா என்று. இந்த பூமியில் யாருமே இல்லாத இடத்துல விட்டுட்டு போகணுமான்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை அசைத்து விட்டு சென்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹாஜரா அம்மையார் பேசிய வார்த்தை, இதன் லா யுலையூனா, அப்படியானால் இனி நீங்கள் தேவையில்லை, என் கணவனாய் நீங்கள் இருக்கலாம், ரப்பு என்னோடு தொடர்பு கொள்கிற பொழுது உங்களுடைய உதவி தேவையில்லை, என்னை அவன் வீணாக்காமல் பாதுகாத்துக்குவான்னு சொன்னாங்க. பாருங்க, அந்த பூமியில் பேசிய அதே வார்த்தையினுடைய ஈமானிய உணர்வு எங்கெல்லாம் இறையில்லம் சம்பந்தப்பட்டு பூமியில் வாழ்கிறார்களோ அத்துணை இடத்திலும் இறையில்லம் என்று வருகிற பொழுது ஒழுக்கமும் அவர்களுடைய வாழ்வில் உண்டான அந்த தக்குவாவினுடைய வார்த்தையும் தன்னை அறியாமல் சேர்ந்து வருகிறது. சொல்லுவாங்க வரலாறுல, மக்கால முதலாக இறையில்லம் என்று உருவாக்கப்படல, அர்க்கம் ரலியல்லாஹு வீட்டை உருவாக்குனாங்க. அர்க்கம் ரலியல்லாஹு வீடு தான் பள்ளிவாசல். ஏன்னா தொழுத எதிரில் அடிப்பாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டு தான் ஹாஜரா அம்மையாருடைய அதே ஈமானிய துணிவோடு வளர்ந்தார்கள்.
அங்கிருந்து தான் முஹாஜிர்கள் உருவானார்கள், அங்கிருந்து தான் சஹாபாக்கள் ஈமானில் உயர்ந்த தரத்தில் இருக்கிற ஹலீஃபாக்கள் உருவானார்கள், அஷரத்துல் முபஷ்ஷராவாகிய சஹாபாக்கள் உருவானார்கள். பொறுமையை மேற்கொள்கிற அத்துணை சோதனைகளிலும் வெற்றி கண்ட சஹாபாக்கள் உருவாங்கினாங்கன்னா அத்துணைக்கும் அடிப்படை அங்கே ஹாஜரா அம்மையார் கொடுத்த அந்த இதல்லா யுதையூனா, அல்லாஹ் இருக்கிற பொழுது, அவனின் வீடு இருக்கிற பொழுது எங்களுக்கு என்ன குழப்பம் இருக்கிறது, அவன் எங்களை பார்த்துக் கொள்வான் என்கிற நம்பிக்கையும் ஒழுக்க வாழ்வியல் நடைமுறையையும் இந்த மஸ்ஜித் நமக்கு கற்றுத் தருகிறது. மஸ்ஜிதினால் என்ன பலன் என்று கேட்கிற இடத்துல நஜாஷி மன்னர் போய் சொன்னாங்க, நாங்கள் ரசூலுல்லாஹை நெருங்கியதினால், அவருடைய மஸ்ஜிதை நெருங்கியதினால் எங்களுக்கு என்னென்ன பழக்கம் எல்லாம் வந்து தெரியுமா, எங்களுக்கு என்னென்ன பழக்கம் வந்து தெரியுமா சொன்னாங்க. அடிக்கி சொன்னாங்க, ஜாஃபர் அபி தாலிப் ரலியல்லாஹு, நாங்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம், செத்த பிணங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், எல்லா பாவங்களையும் விரும்பி செய்து கொண்டிருந்தோம். நாங்கள் உறவுகளுக்கு மத்தியில் சண்டையைத்தான் பெருமையாக நினைச்சோம். அண்ணன் தம்பினா கூட வெட்டு குத்துன்னு இருக்கணும், அதுதான் பெருமைன்னு நினைச்சோம். ஒரு ஃபங்க்ஷன்னா கூட அங்கே அடிதடி நடக்கணும், அதுதான் பெருமைன்னு நினைச்சோம். உறவுகளை நாங்கள் அடித்து துன்புறுத்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். பக்கத்து வீட்டுக்காரனா சண்டைக்காரனாக இருந்தாதான் நல்லதுன்னு நினைச்சிருந்தோம். இப்படிதான் எங்களுடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருந்தது. எங்களில் சக்தி வாய்ந்தவன் ஏழைகளை மிதித்து அவனை சுரண்டி வாழ்ந்து கொண்டிருந்தான். இப்படி ஒரு அயோக்கியத்தனமான வாழ்க்கையை, இப்படி ஒரு நாரி போன வாழ்க்கையை நல்லது என்று நாங்கள் நாகரிகமாய் நினைத்து வாழ்ந்தோம். எங்களுக்கு ரசூலுல்லாஹ் எங்களுக்கென்று உருவாக்கப்பட்ட இறை இல்லத்தில் அழைத்து வைத்து எங்களுக்கு ஈமானை போதித்த ரசூலுல்லாஹ், உண்மையை போதித்த ரசூலுல்லாஹ், அமானிதத்தை நிறைவேற்றுவதற்கு போதித்து தந்தார்கள், உறவுகளை பேணுவதற்கு போதித்து தந்தார்கள், அனாதியின் பொருளை சுரண்டாதீர்கள் என்று போதித்து தந்தார்கள், நல்லவர்கள் மீது இட்டுக்கட்டி பேசாதீர்கள் என்று உங்களுக்கு போதித்து தந்தார்கள். நாங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்காய் இபாதத் செய்ய வேண்டும் என்று தாழ்ந்த குணத்திலிருந்து உயர்ந்த குணம் வரை எங்களை கொண்டு போய் சேர்த்தது எங்களுக்கு முன்னால் எங்கள் கண்மணி ஹபீப் எங்களுடைய மஸ்ஜிதில் வைத்து எங்களை உருவாக்கினார்கள். அவர்கள் போட்ட அந்த விதை தான் இன்று நாங்கள் விருட்சமாய், நாங்கள் மரமாய், முழுதாய் நாங்கள் மரம் விட்டு நிற்கிறோம் என்று ஜாஃபர் அபி தாலிப் ரலியல்லாஹு நஜாஷி மன்னருக்கு முன்னால் சொன்ன அந்த வார்த்தை உலகெங்கிலும் நாகரீகத்தை கற்றுத்தருவதில் இறை இல்லத்திற்கு நிகராய் வேறு எதுவும் கிடையாது. சின்னதாய் வருகிற ஒரு குழப்பத்தையும் அவ்வப்போது ஜும்மாவின் மூலமாய், அவ்வப்போது உண்டான சின்ன சின்ன தெளிவின் மூலமாய், அவ்வப்போது உண்டான சின்ன சின்ன நசீகத்தின் மூலமாய் அத்துணை ஹராமையும் அத்துணை நாகரிகத்தின் அவலங்களையும் நமக்கு பிரித்து தருவதற்கு இறை இல்லம் நமக்கு உதவி செய்கிறது என்பதனால் இறை இல்லத்தின் மூலமாய் நாம் நிறைய பயன்பெறுகிறோம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கனால தான் இன்னைக்கு அவருடைய மிக முக்கியமான வேலை. இன்னைக்கு சாதாரண பள்ளி கட்டிட முடியுமா? பள்ளிக்கென்று அனுமதி வாங்கிட முடியுமா? இது இங்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க இதே நிலைதான். இன்னைக்கு அடிக்கப்பட்டிருக்கிற, இஸ்ரேலினால் அடிக்கப்பட்டிருக்கிற காசாவில் கணக்கெடுக்க கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இந்த 1.25 வருஷத்துக்குள்ள 1000 சின்ன பெரிய பள்ளிகள் என்று வித்தியாசம் இல்லாமல் 1000 பள்ளிகளுக்கு மேலே அடிச்சிருக்கிறாங்க. 1000 பள்ளிகளுக்கு மேலே அடிச்சிருக்கிறாங்க. உலகத்திலேயே பள்ளிகளுடைய எண்ணிக்கை அதிகம் என்றால் அது இந்தோனேஷியா தான் பார்க்க முடியும். இந்தோனேஷியா முதல் இடம், அடுத்த இடம் இந்தியா தான் பள்ளிகள் அதிகங்கிறதுல. இந்தோனேஷியா நேரடியாய் பள்ளியினுடைய தொடர்பில் காசாவில் களமிறங்குறாங்க. நாங்கள் உங்களுக்கு குறைந்தபட்ச அளவு ஒரு 100 பள்ளியாவது நாங்கள் உருவாக்கி தருகிறோம். சுப்ஹானல்லாஹ், நாங்கள் ஒரு 100 பள்ளியாவது உருவாக்கி தர்றோம். ஏன்னா பள்ளிகள் இல்லாமல் இஸ்லாத்தை வளர்க்க முடியாதல்ல, பள்ளிகள் இல்லாமல் நாம் நம்பிக்கையோடு வாழ முடியாது, பள்ளிகள் இல்லாமல் நமக்கு நல்லதை கெட்டதை சொல்லித்தர முடியாது, பள்ளிவாசல் இல்லாமல் நம்முடைய ஈமானுடைய உயர்வு தாழ்வை, நாம் அல்லாஹுடைய நெருக்கத்தினுடைய வெற்றி பாதையை சராசரியாய் நம்முடைய உணவில் உண்டான சந்தேகங்களுக்கு, வியாபாரத்தில் உண்டான சந்தேகங்களுக்கு, கணவன் மனைவியினுடைய உறவில் உண்டான சந்தேகங்களுக்கு என்று எல்லா விஷயங்களுக்கும் தெளிவை பெற வேண்டுமானால் பள்ளிகள் இல்லாமல் முடியாது. அதனால் நாங்கள் இந்தோனேஷியா சொல்ல போனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய சுனாமியில் அடிபட்ட ஒரு நாடு, நிறைய அவ்வப்போது உண்டான தாக்குதல் உண்டாக்கப்படுகிற ஒரு நாடு, ஆனால் பள்ளிகள் நிறைந்திருக்கிற ஒரு நாடு. எங்கள் நாட்டில் பள்ளி கட்டுறதை குறைச்சிக்கிறோம், நாங்கள் காசாவுக்கு பள்ளி கட்டி தரோம். கிட்டத்தட்ட நோன்புக்குள்ளாகவே நாங்கள் பள்ளியுடைய பேஸ்மட்டத்தெல்லாம் போட்டு தந்துடுறோம். ஏன்னா நோன்பின் காலங்கள் இறை இல்லத்தோடு தொடர்பில் இருக்க வேண்டும் என்று ஒரு பள்ளியை உருவாக்குவதில் ஒரு மோமினுடைய வேகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இன்றைய இந்தோனேஷியா முன்னணியாக நின்று நமக்கு பாடத்தை உருவாக்கி தருது. ஆக பள்ளிகள் நமக்கு, நாம் பள்ளிக்கு செய்கிறோம் நாம நினச்சிக்கிறோம், இல்லை, பள்ளி தான் நமக்கு நிறைய செய்யுது. பள்ளி தான் நமக்கு நிறைய செய்யுது. சாதாரணமாக ஒளிபெருக்கி எத்தனை இடங்கள் இன்றைக்கி அதுக்குள்ளான தடை 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 பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இன்றைக்கெல்லாம் நிறைய வலைதளங்களை பார்த்துருப்போம். அசாம் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் என்ன செய்யணுங்கிறதுக்கு உண்டான ஒரு அடிப்படை வெள்ளோட்டம் பார்க்கணும்னா அசாமில் தான் பார்க்கணும். சிஏஎன்ஆர்சி ஆரம்பித்து எல்லாமே அங்கே தான் வெள்ளோட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த அசாமில்
ஒரு பூமி என்கிற ஒரு மாவட்டத்தில் 2 நாளைக்கு முன்னாடி காலை சுபுகிற்காக வேண்டிய ஒரு இமாம் எந்திரிச்சு பள்ளிக்கு போயிட்டு இருக்கிறார். அதிகாலை நேரம், சுபுகு நேரம் இல்லை, எந்திரிச்சு பள்ளிக்கு போயிட்டு இருக்கிறார். திடீரென்று ஹைவேல போன ஒரு வண்டி, காரு திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து குளத்தில் போய் வண்டி விழுந்துடுச்சு. வந்த மனுஷன் வேகமாக பள்ளிக்கு ஓடி போய் மைக்கை போட்டு அவர் அவசரமாக நடந்து போச்சு, மக்களை காப்பாற்ற எந்திரிங்க மைக்கை போட்டு சத்தம் போட்டு கத்துறாரு. ஊர் மக்கள் எந்திரிச்சு வந்து அந்த காரையும் மீட்டு மக்களை 7 பேரை உயிரோடு மீட்டு கொண்டு வர்றாங்க. ஆச்சரியம் என்னன்னா, உள்ளே இருந்த 7 பேருமே மாற்று சகோதரர்கள், மாற்று மதத்தை சார்ந்தவர்கள். இங்கே இறை இல்லம் எவ்வளவு தூரம் நலவை செய்கிறது என்பதற்கு இஸ்லாமியர்களாக நமக்கு மட்டுமல்ல, உலகம் கடந்து இருக்கிற இல்லா மக்களுக்கு. மற்ற இடங்கள் இவ்வளோ வேகமாக போய் இவ்வளோ அவசியமாக போய் இன்னும் சொல்ல முடியுமாலாம் தெரியல. அவர்கிட்ட கேட்கணும், இவர்கிட்ட கேட்கணும். ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது, உதவி தேவை, கூக்குரலிடுங்கள். எது சாத்தியப்படும்? பள்ளியை திறக்கிறார், பள்ளியினுடைய குரலில் போய் மைக்கிற உடனே ஒளிபரிக்கிறார், 7 உயிரும் காப்பாற்றப்படுகிறது. ஆச்சரியம் என்ன தெரியுமா? அங்கே முழுக்க பிஜேபி. அவர்கள் வந்து கௌரவிக்கிறார்கள். உங்களை மாதிரி மனுஷங்க இருப்பாங்களான்னு நினைச்சு பார்க்குறார். இதுதான் அல்லாஹுடைய இல்லம் நமக்கு செய்கிற உதவி. இன்னைக்கு எஸ்ஐஆர் என்று வருகிற பொழுது நீங்க மட்டும் வாங்கன்னா கூப்பிடுறோம், எல்லாரும் வாங்கன்னு தான் கூப்பிடுறோம். உதவி செய்வதற்கும் கூக்குரல் இடுவதற்கும் அபயம் ஏற்படுகிற பொழுது இந்த அபயத்திலிருந்து பாதுகாப்பை தருவதற்கும் பள்ளிகள் தான் முன்னிலையில் வந்து நிற்கிறது. அப்ப பள்ளிக்கு நான் செய்கிறேங்கிறத விட பள்ளி நமக்கு செய்கிறது இத்துறைய உபகாரங்கள். பள்ளிவாசல் நமக்கு செய்கிறது. அதை இழப்பதினால்தான் எதிரிகள் அதில் அவ்வளவு தீவிரமாக இருக்கிறார்கள். இவங்களை ஒன்று சேர விடக்கூடாது. ஒன்று சேர்ந்துட்டாலே உலகத்தினுடைய அத்துணை மைய கருத்தையும் ஒரு ஒன்று சேர்கிற கொஞ்ச நேரத்திற்குள்ளாக கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்பதனால்தான் ஜும்மாவிற்கு எதிராக வருஷக்கணக்கில் சதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இளைஞர்கள் ஜும்மாவிற்கு சரியாக வர முடியறதில்லை. ஐடியில் உட்கார்ந்துருக்கிறவன் பள்ளிக்கூடம் படிக்கிற இளைஞர்கள் சரியாக இன்னைக்கு ஜும்மாவுக்கு வர முடியறதில்லை. ஏன்னா அத்துணை சூழ்ச்சிகளுக்கு பின்னாலும் இன்னைக்கு 40, 50, 60 கடந்தவர் வந்துகிட்டு இருக்கிறோம்னா நாம் யோசிக்கணும், அல்லாட்ட கேட்கணும், இறைவா உன் இறை இல்லத்தின் தொடர்பை நாங்கள் பெற்றுவிட்டோம், எங்களுடைய சந்ததிகளுக்கு அந்த தொடர்பை கொண்டு வந்து தாயா அல்லா. இந்த இறை இல்லங்கள் தான் எங்களை பாதுகாக்கிறது, எங்களின் ஈமானை மட்டுமல்ல வாழ்வை பாதுகாக்கிறது, வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறது. ஒரு அவசரம் என்றால் இந்த இறை இல்லம் தேவைப்படுகிறது, அதை பாதுகாப்பதற்குண்டான முயற்சியில் எங்களை ஒன்று சேர்த்து வையா அல்லாஹ் என்று கேட்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இறை இல்லங்கள் நமக்கு நிறைய செய்கிறது. இழந்தவைகளை இழந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் துஆவின் மூலமாய் நாம் மீட்டெடுக்க நினைக்க வேண்டும். இறை இல்லத்தை பதிவு செய்வதில் நாம் முனைப்பு காட்ட வேண்டும். இறை இல்லங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு என்னென்ன தேவையோ அத்துணையிலும் நாம் முனைப்பு காட்டினால்தான் இந்த இறை இல்லங்கள் செய்கிற உதவிகளை நாம் யோசிக்க முடியும். ரசூலுல்லாஹுடைய ஒற்றை வார்த்தை நம்மை யோசிக்க வைக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை தானே, லா தகூமு ஸாஅ ஹத்தா லா யுகால ஃபில் அர்தி அல்லாஹ் அல்லாஹ். கியாமத்து வராது, உலகத்தில் அல்லாஹ் அல்லான்னு சொல்ற வரைக்கும் கியாமத்து வராது. உலகத்தில் வாழ்ற எல்லோருமே அல்லாஹ் சொல்வதை மறந்து விடலாம். அப்படிதானே? உலகத்தில் வாழ்ற எல்லோருமே அல்லாஹ் பாதுகாக்க வேணும், அல்லாஹ் சொல்வதை மறந்துடலாம். ஆனால் இறை இல்லங்களை மறக்குமா? ஒரு நாளைக்கு 5 வேளை யார் எந்த மலையில புயல்ல ஒதுங்கினாலும் அங்கே மைக்கு தட்டி தான் ஆகணும், அல்லாஹ்வுக்கு சொல்லி தான் ஆகணும், இல்லையா? எனக்கு மலையில் வர முடியல, புயல் வர முடியல, எனக்கு அப்படி இப்படின்னு சொன்னாலும் 5 வேளைக்கு அங்கே தட்டி ஆகணும், அங்கே அல்லாஹ்வுக்கு சொல்லப்படணும். அப்படியானால் யோசிக்க வைக்கிறது, இறை இல்லங்களும் சேர்ந்து அழிவுக்கு உள்ளாக்கப்படுகிற பொழுதுதான் கியாமத் வரும் என்பதை இங்கே ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. மனிதன் மறக்கலாம், இறைவனுடைய இல்லம் இருக்கிற வரை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்கிற சப்தமும் அல்லாஹுடைய குரலும் அது உலகத்திற்கு அபயத்தை, சந்தோஷத்தை, மனநிம்மதியை தந்து கொண்டிருக்குமானால் கியாமத் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லப்படுகிறவன் இருக்கிற வரை மட்டுமல்ல, அல்லாஹ் அல்லாஹ் என்று உதிப்பதற்குள்ளான அஸ்திவாரமாயிருக்கிற இறை இல்லங்களும் சேர்த்து குறிவைக்கப்படும் என்கிற ஒரு அச்சப்பாட்டை இந்த ஹதீஸுடைய வார்த்தை தருகிறது. கண்ணியமானவர்களே, அப்படியானால் இறை இல்லங்கள் அது எவ்வளவு தூரம் பாதுகாக்கப்பட வேண்டும். பாபரை இழந்து விட்டோம், அடுத்தடுத்தவர்கள் குறிவைக்கிறார்கள் என்று சொல்லிக் கொள்வது மட்டுமல்ல, நாம் இறைவனிடத்திலே முதலில் கையேந்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இறைவா, இத்துணை வருட காலங்கள் பள்ளிக்குத்தான் நாங்கள் செய்வதனால் பெருமை என்று நினைத்தோம். இல்லை, பள்ளியை இழந்தால் எங்களின் வாழ்வை இழப்போம், எங்களின் நாகரிகத்தை இழப்போம், பொருளாதாரத்தை இழப்போம், நிம்மதியை இழப்போம். எங்களின் வாழ்வில் நாங்கள் மூடர்களாய் உன் கோபத்திற்கு ஆளானவர்களாய் மாறுவதற்கு உன் இறை இல்லம் இல்லாமல் போனால் நாங்கள் இல்லாமல் போகுவோம் என்பதை இந்த சமூகம் சிந்தனையில் கொண்டு வர வேண்டும்.
அல்லாஹ்விடத்திலே கையேந்துவதற்கு முனைப்பை கொண்டு வர வேண்டும். வருகிற 7-8 வயது பிள்ளைகளுக்கும் பள்ளிகளுக்குள்ளே நாம் விசாலமான இடத்தை கொடுக்க வேண்டும். வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை நம் கைபிடித்து அழைத்து கொண்டு வர வேண்டும். பள்ளிக்குள்ளே வா, இங்கே வராமல் உன் வாழ்வில் எந்த மாற்றத்தை நீ தேடிவிட முடியாது. எவ்வளவு படிக்கலாம், எவ்வளவு வேண்டுமானால் உயரலாம், ஆனால் வாழ்வில் கடைசி வரை உனக்கு ஒழுக்க தெளிவும் வாழ்வில் நன்மையும் வேண்டுமானால் இங்கே இறை இல்லத்திற்குள் வராமல் முடியாது. அது மறுமைக்காக மட்டுமல்ல, உன் வாழ்வின் மௌத்து வரையும் உன்னை நெறிமுறைப்படுத்துவதற்கு இறை இல்லம் தேவை என்பதை நம்முடைய தலைமுறைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் இருக்கிற அத்துணை மஸ்ஜிதின் அல்லாஹ் பாதுகாப்பானாக, எதிரிகளுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பானாக, திடீர் நெருக்கடியிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த வாழ்க்கையில் நாம் கடைசி வரை மஹல்லாவினுடைய தொடர்போடு, மஸ்ஜிதின் தொடர்போடு வாழ்கிற நல்ல மோமின்களாய் நாளை மறுமையில் இதே நாம் சஜிதா செய்கிற இந்த பூமியில் நமக்கு சஜிதாவை அல்லாஹ்விடத்திலே உயர்த்தி காட்டி, இறைவா உனக்காய் என் பூமியில் சஜிதா செய்தான் என்று பெருமையா அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்கிற பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நசீபாக்கி தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த இறை இல்லத்தினுடைய செய்திகளை, இன்பச் செய்திகளை ஊட்டி வளர்ப்போம். பிள்ளைகளையும் அடுத்த தலைமுறைகளையும் இறை இல்லத்தை நேசிக்கிற பிள்ளைகள் அல்லாஹ் வளர்த்தருவதற்கு அருள் பாலிப்பானாக. வாஹிர் தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.